போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாடு மாறியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் போதைப் பொருட்களுடைய புகலிடமாக தமிழ்நாடு மாறி இருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக தமிழக காவல்துறைக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதேபோன்று நீதிமன்றத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு தொடர்பான தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மனு பதில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தது. அதை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய தினத்தில். அந்த கூட்டத்தில் தமிழக காவல்துறைக்கு தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்தான பயிற்சி வழங்கப்படும் என்றும், அதேபோன்று தமிழக அரசுடைய செயல்பாடுகள் போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்து தமிழக அரசு செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக நீதிமன்றமே சுட்டிக்காட்டியிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதை பற்றி தற்போது கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பிலான கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து பதிவிட்டிருக்கிறார். சிந்தட்டிக் போதைப் பொருட்களை கடத்துவோர் தமிழ்நாட்டை போதைப் பொருள் மையமாக மாற்றியதற்கு அரசே காரணம் என்றும் தமிழக அரசின் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். போதைப் பொருட்கள் அதிக அளவில் தமிழகத்தில் புழக்கத்தில் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தான் எச்சரித்தும் போதைப் பொருட்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் கருத்தை பதிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு மீது குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்.